என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, as the தலைப்பு says, அஃபர்மேஷன் மற்றும் பிரபஞ்சம். நாம பண்ற அஃபர்மேஷனை இந்த பிரபஞ்சம் எப்படி பார்க்குது, எப்படி எடுத்துக்குது, அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு அஃபர்மேஷன் என்னன்னு தெரியும், அஃபர்மேஷன் எப்படி எழுதணும், எப்படி பண்ணதெல்லாம் தெரியும். உங்களுக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாம் பாசிட்டிவான வேர்ட்ஸா இருக்கணும், நடந்து விட்டது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நிறைய யூடியூப்ல இருக்கு, நிறைய பாருங்க, அதெல்லாம் செய்யுங்க. இது எல்லாத்தையும் நான் பக்காவா செய்யறேன் ப்ரோ, ஆனாலும் ஒன்றும் சேஞ்சஸ் தெரியலையே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தா மேபி அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு தரும். ஓகே, நாம பண்ற அஃபர்மேஷன் இந்த பிரபஞ்சம் எப்படி ரிசீவ் பண்ணுது, எப்படி எடுத்துக்குதுன்னா, நீங்க இந்த பிரிடேட்டர் படம் பார்த்துருக்கீங்களா, அர்னால்டு நடிச்சது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அந்த ஏலியன் வரும், அந்த ஏலியனுக்கு வந்து கண்ணு தெரியாது. அது எப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ஹீட்ல பார்க்கும். இப்போ அதுக்கு ஒரு மரம் இருந்தால் அந்த மரம்லாம் அது இருட்டா தெரியும். இதே அங்கே ஒரு எலி ஓடிச்சுன்னா அந்த எலிக்குள்ள இருக்க அந்த உடம்போட வெப்பம் இல்லை, அந்த வெப்பம் மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும். ஸோ ஒரு உயிர் பொருளை அது வெப்பத்தை வச்சு தான் பார்க்கும். அந்த பிரிடேட்டர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும். இது சங்கீதா, இது லாவண்யா இல்ல அப்படிலாம் தெரியாது. பிரபஞ்சத்துக்கு எனர்ஜி தான் தெரியும். இது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி இப்படி நடக்குது, எல்லாமே எனர்ஜி. பிரபஞ்சத்துக்கு எல்லாமே எனர்ஜி. ஸோ அது ஒரு நம்ம மனுஷங்களை பார்க்குற மாதிரி அது ஒரு பொருள் தன்மையில பார்க்காது, அது முற்றிலும் எனர்ஜியாக பார்க்கும். ஓகேவா? ஒரு சக்தி நிலையில தான் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே பார்க்குது. அப்ப நம்ம ஒரு எனர்ஜி. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எனர்ஜி. அப்போ நம்ம வாய் திறந்து எனக்கு அந்த வேலையை கிடைத்து விட்டது, எனக்கு நான் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை அமைந்து விட்டது, எனக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டது, இதெல்லாம் சொல்லும்போது இந்த சவுண்ட் எல்லாம் இல்லை, அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு டைரக்டா கேட்காது. அது நம்ம எனர்ஜி தான் பார்க்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அஃபர்மேஷன் அப்ப எதுக்கு அப்படின்னா, உங்க எனர்ஜியை அந்த அஃபர்மேஷன் மாத்தணும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம இப்படி சொல்றோம்ல, இது நம்ம சொல்றதே இந்த பிரபஞ்சம் ரிசீவ் பண்ணுது. நம்ம இப்ப சொல்றோம் எனக்கு பரிபூர்ணமான அந்த ஆரோக்கியம் கிடைத்து விட்டது, எனக்கு அபரிமிதமான செல்வம் கிடைத்து விட்டது. அபரிமிதமான செல்வம் அபண்டன்ஸ் கேட்டுச்சா? இல்ல, அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு பணம் இல்லை, உங்களுக்கு பணம் தான் வேணும். அப்ப பணம் இல்லைன்ற வைப்ரேஷன் தான் உடம்பு ஃபுல்லா ஓடுது. இந்த எனர்ஜி ஃபுல்லா உங்க உடம்போட அதிர்வு ஃபுல்லா பணம் இல்லை மச்சான், வாழ்க்கையில பணம் வேணும், நிறைய கஷ்டம் இருக்கு, அது இருக்கு, இப்படி. அப்போ உங்க உடம்பு ஃபுல்லா அந்த வைப்ரேஷன் தான் ஓடுது. இப்ப பிரபஞ்சம் உங்களை பார்க்கும்போது இந்த எனர்ஜி பாடி, இந்த எனர்ஜில பணம் இல்லை, வருத்தம், லேக்கு, வறுமை, இதுதான் அந்த எனர்ஜியில தெரியுது. பிரபஞ்சத்துக்கு அதான் தெரியும். நீங்க கூவி கூவி எனக்கு அபரிமிதமான செல்வம் கிடைத்து விட்டது, அபரிமிதமான செல்வம் கிடைத்து விட்டது, கிடைத்தே விட்டது, பிரபஞ்சத்துக்கு காது கேட்காது, பாவம் அது. பட் அதுக்கு எனர்ஜியா தான் தெரியும். இன்னொரு சயின்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னன்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இல்ல, ஒரு எதிர்மறை இன்னொரு எதிர்மறையை தான் அட்ராக்ட் பண்ணும், ஒரு நேர்மறை இன்னொரு நேர்மறையை தான் அட்ராக்ட் பண்ணும். அப்போ உங்களோட உடம்போட வைப்ரேஷன் பணம் இல்லை, வறுமை, சோகம், துக்கம் அப்படின்னா அது இன்னும் வறுமை, இன்னும் சோகம், இன்னும் துக்கம், அதுதான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப இது எப்படி மாத்துறதுன்னா, அதுக்கு தான் இந்த அஃபர்மேஷன். ஸோ நீங்க அஃபர்மேஷன் சொல்லும் பொழுது அந்த அஃபர்மேஷன் உங்களுடைய உள் தன்மையை மாற்றணும். அந்த எனர்ஜி, அந்த யூனிவர்ஸ் உங்களை எனர்ஜியா பார்க்கும்போது அந்த எனர்ஜிக்குள்ள வருத்தம், வறுமை, சோகம் இருக்கு, அதுக்கு பதிலாக அதுல குதூகலம், சந்தோஷம், அபரிமிதம், அபண்டன்ஸ் அது தெரியணும். அப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி இதை எப்படி பாசிட்டிவான எனர்ஜியா மாத்துறதுன்னா அதுக்கு தான் அஃபர்மேஷன். ஸோ நீங்க அதனால தமிழ் அது உறுதிப்பாடுன்னு சொல்லுவாங்க. உறுதி செய்யறது, ஆள் மனசை நம்ப வைக்கிறது. ஆள் மனசை நம்பிடுச்சுன்னா அது வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போ பிரபஞ்சம் உங்களை பார்க்கும் பொழுது இந்த எனர்ஜி பாடி ஃபுல்லா ஒரே சந்தோஷம், ஆனந்தம், அபரிமிதம், ஆரோக்கியம், குதூகலம், இப்படிதான் இருக்கே. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். அப்போ இதே மாதிரி சம்பந்தப்பட்ட எனர்ஜியா இந்த எனர்ஜி பாடி சேரும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே எனர்ஜி தானே. ஸோ உங்களுடைய உடம்பு இது என்ன எனர்ஜியை சொல்லுதுன்னா அப்போ அதே சம்பந்தப்பட்ட எனர்ஜி எல்லாத்தையும் கொண்டு வரும். இதுதான் சயின்ஸ், இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், இதுதான் காஸ்மிக் சயின்ஸ், யூனிவர்சல் ட்ரூத், வாட் எவர் நீங்க எப்படி வேணா சொல்லிக்கோங்க. ஸோ இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நீங்க பண்ற இந்த அஃபர்மேஷன் உங்களுடைய உள் தன்மையை மாற்றணும்.
நீங்க உருமாறணும், நீங்க மாறினோம், அதுவா மாறணும். அந்த அதுவா மாறதுக்கு தான் இந்த அஃபர்மேஷனை நம்ம பண்றோம். ஸோ இட் ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ ஃப்ரம் இன்சைட். உங்களுடைய உறுதிப்பாடு, உங்களுடைய உள் தன்மையை மாற்ற வேண்டும். ஸோ அதுக்கு தான் அஃபர்மேஷன் சொல்றது. அந்த கவுண்டமணி காமெடி பார்த்துருக்கீங்களா? கவுண்டமணிக்கு வந்து பணம் ஒரு பக்கம் வரணும், வடக்குப்பட்டி ராமசாமி பணம் கொடுக்கணும், என்னடா பண்றதுன்னு முழிக்கும் போது ஒருத்தன் சொல்லுவான், நீ வந்து நரிமுகத்துல முடிச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு வந்து பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் வந்து நம்ம கிட்ட தான் நரி மாதிரி ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு அவனோட முகத்துல முடிச்சுட்டு போவாரு. அப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி ஊ அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் இந்த அஃபர்மேஷனை அப்படிதான் பயன்படுத்துறோம். அஃபர்மேஷன் சொன்னா கிடைச்சிருமா, அஃபர்மேஷன் சொன்னா நம்ம என்ன சொல்றோமோ அது கிடைச்சிருமா, அஃபர்மேஷன் நான் சொல்றேன், ஓ நரி முகத்துல முடிச்சு போனா கிடைச்சிருமா, அது மாதிரி. ஸோ அப்படி இல்லை அஃபர்மேஷன் என்பது உங்களுடைய உள் தன்மையை மாற்ற வேணும். அது மாற்றாத வரைக்கும் நீ அஃபர்மேஷன் சொல்றது வேஸ்ட்டு. அதுக்காக அஃபர்மேஷன் சொல்றதை விட்டுலாமா அப்படின்னா இல்லை, அது ஒரு மிக முக்கியமான கருவி. ஏதோ அஃபர்மேஷனை நான் வந்து குறைத்து மதிப்பிடுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நம்ம உள் தன்மையை மாத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த அஃபர்மேஷன். விஜுவலைசேஷனும் அதே தான் பண்ணுது. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக செய்யற அனைத்து டெக்னிக்கலும் டைரக்டா பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ஷன் இல்லை. அது அனைத்தும் உள் சென்று உங்கள் உள் தன்மையை மாற்றும். உங்கள் உள் தன்மை மாறுவதனாலே நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்படிதான் அது இன்டைரக்ட். ஸோ அஃபர்மேஷன் வந்து ஏதோ வந்து அங்க சொல்ற மாதிரி எனக்கு கிடைத்து விட்டது உள்ள சொல்லுங்க, கிடைச்சிடுச்சு, உள்ள மாறணும், தன்மை உள்ள மாறணும். இந்த பிரபஞ்சம் தன்னுடைய கண்களால உங்களுடைய எனர்ஜி பாடியை பார்க்கும்போது அந்த எனர்ஜி பாடியில ஃபுல்லா செல்வம், அபரிமிதம் அப்படிதான் இருக்கும். அப்போதான் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். அப்போ அதே மாதிரி செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வரும், செல்வம் சம்மந்தப்பட்ட நபர்கள் வருவாங்க, செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இப்படி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இந்த நேர்மறை, இது சம்பந்தப்பட்ட நேர்மறை எல்லாத்தையும் வாழ்க்கையில இழுத்துட்டு வரும். பிரபஞ்சம் அதை தான் கூட்டு விற்கிது உங்களுக்கு. இந்த நீ உன் எனர்ஜி ஃபுல்லா அபரிமிதமா செல்வமா இருக்கா, அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் கோத்து விடுறவா, அப்படிதான் பிரபஞ்சம் பண்ணும். ஸோ இன்னையில இருந்து அஃபர்மேஷன் பண்ணும் பொழுது அது ஏதோ நான் தினமும் இன்னைக்கு 50 டைம்ஸ் சொல்லிட்டேன் கடமை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இல்லாம உள்ள மாறிச்சா, ஒரு அடி அடிச்சாலும் நச்சுன்னு அடிக்கணும்பாங்கல்ல, அது மாதிரி 50 தடவை அஃபர்மேஷன், 100 தடவை அஃபர்மேஷன் தினமும் நான் எழுதுறேன். ஒரு தடவை சொன்னாலும் உங்க உள்ளுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துடணும், உள்ளுக்குள்ள அந்த தன்மை வரணும். ஸோ ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது போல சொன்னா மாறுமா, பணம் 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 பணம், எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. எப்படி அது உள்ள தன்மையில எப்படி மாத்துறது அப்படின்னா அங்கதான் இருக்கு இதனுடைய சூக்குமம், இதனுடைய அந்த சூட்சமும் அங்கதான் இருக்கு. ஸோ அதை ஃபீல் பண்ணி சொல்லணும். நீங்க ஒரு அஃபர்மேஷன் சொல்லும் பொழுது அப்படியே இங்கிருந்து 10 கேள்வி எல்லாம் பிறக்கும். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். நீங்க பொதுவா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற அஃபர்மேஷன் நிறைய பேர் எப்படி தெரியுமா, அந்த ஒரு பல்ல கடிச்சிட்டு சொல்லுவாங்க. அதாவது பல்ல கடிச்சிட்டு இந்த சென்ஸ் நிறைய ஓடுது மண்டையில. அதாவது அது இல்லை இது இல்லை, இது எல்லாம் எனக்கு வேணும், என்ன பண்றது, அஃபர்மேஷன் சொன்னா கிடைக்கணும், ஓகே ஓகே அப்படின்னு இப்ப ஓடிட்டு இருந்துச்சுல்ல ஒண்ணு, அது அப்படியே ஒரு இடத்துல ஒரு தள்ளி கதவை சாத்தி நிறுத்திட்டு இங்க வந்து அஃபர்மேஷன், நான் அபரிமிதமாக இருக்கிறேன் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கதவை திறந்து எல்லாம் வந்து திரும்ப உள்ள ஏறிடும் எல்லாமே. இல்ல அப்படி பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னா அந்த அஃபர்மேஷனை நீங்க ஃபீல் பண்ணி சொல்லி 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 அதை உருவேத்தி அது உள்ளுக்குள்ள தன்மை மாறினதுக்கு அப்புறமா அதுதான் உங்க ஸ்டேஜ். இப்போ டல்லா இருந்தீங்க, எனக்கு நல்லபடியா பிசினஸ் அமையுது, எனக்கு என் பிசினஸ்க்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நடக்குது, எதெல்லாம் தடையா இருக்கோ அது அந்த தடைகள் எல்லாம் கலைஞ்சு போகுது, எல்லாம் இயற்கையில நடக்குது, நான் எதிர்பார்க்காத விதத்துல பல வழிகள்ல இருந்து எனக்கு எல்லாமே நடக்குது, இதெல்லாம் அஃபர்மேஷன். இது இப்ப நான் சொன்னது அத்தனை அஃபர்மேஷன். உங்களை அது உருவாக்குதுல, உங்களுக்குள்ள அது ஒரு எமோஷனல் டச் கொடுக்குதுல, ஒரு நம்பிக்கை கொடுக்குதுல, அந்த மாதிரி அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி, நான் இன்னும் 30 நாட்களில் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், இன்னும் 30 நாட்களில் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், இன்னும் 30 நாட்களில் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். இது அஃபர்மேஷனா? இதுக்கு பேரு ஸ்டேட்மெண்ட். அஃபர்மேஷன்னா நான் என்ன 1 மாசத்துல எனக்கு 3 லட்ச ரூபா வருது, அந்த 3 லட்ச ரூபா வரதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் எனக்காக திறந்து விடுது, இந்த பிரபஞ்சம் எனக்காக எல்லாத்தையும் பண்ணுது, நான் நேர்மையா உழைக்கிறேன், எனக்கு பல விதங்கள்ல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் போகுது, இந்த மாசத்துக்குள்ள நான் 3 லட்ச ரூபாய் எனக்கு வருது, இந்த மாதிரி சொல்லி அந்த அந்த எமோஷனல் அந்த கிரீட்டிங் கார்டு, அந்த லவ் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு கிரீட்டிங் கார்டுல வந்து லவ் லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்தா அந்த பொண்ணு லவ் சொல்லணுமா என்ன?
அது ஜஸ்ட் ஒரு ஒரு சம்பிரதாயம். ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுக்கறதோ இல்ல ப்ரப்போஸ் பண்றதோ ஒரு சம்பிரதாயம். ஆனா அது அந்த லெட்டர் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ண வச்சிருமா? இல்ல, அதுக்குள்ள வேற இருக்கு. நீங்க அந்த எமோஷனலா உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியும், உங்களை பார்த்தாலே தெரியும் உனக்குள்ள காதல் இருக்கா இல்ல வெறும் காமம் தான் இருக்கா, இல்ல நீ ஒரு டைம் பாஸ்க்கு வரையா. அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும்ல, அதுக்கு தெரியும்ல. அதே போலதான் பிரபஞ்சமும். இன்னும் 30 நாட்களில் எனக்கு 3 லட்ச ரூபாய் கிடைத்து விட்டது, 30 நாட்களில் எனக்கு 3 லட்ச ரூபாய் கிடைத்து விட்டது. அதுக்கு தெரியும், டே போடா சும்மா. அது அது உள்ள மாறணும். எனக்கு கிடைக்குது, நான் இது எல்லாம் பிரச்சனையும் தீருது மச்சான் எனக்கு வந்து. அப்படி நீங்க அதை கூட கலந்துரையாடணும் உள்ள. உங்களுடைய அஃபர்மேஷன் அது போன்ற ஒரு கலந்துரையாடலை உங்களுக்குள்ள உருவாக்கணும். அது போன்ற அஃபர்மேஷன், அதுக்கு பெரிய டெக்னிக் போய் படிச்சுலாம் வரானா. ஹவு டு ரைட் தி அஃபர்மேஷன்ஸ். உன் மனசு என்னடா கடந்து அடிச்சுக்குது, உன் மனசு கடந்து தவிக்குதே, அந்த தவிப்பு தான் அஃபர்மேஷன். அதை தான் மாத்து, அது கூட பேசு. அந்த அஃபர்மேஷனை சொல்லி 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 உள்ளுக்குள்ள மாத்து. எனக்கு நடக்குது, எனக்கு அது நடக்குது, நான் ஆரோக்கியம் ஆகிறேன், எனக்கு இந்த வலி போகுது, என் உடம்புல இந்த வலி இருக்கு, அது என்னை விட்டு போகுது, இந்த நோய் எனக்கு இருக்கு, என்ன அதை விட்டு போகுது, எனக்கு இந்த குடும்பம் அமைதி, அது உள்ள 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 அப்படி எமோஷனல் ஆகும்போது இப்போ உங்க எனர்ஜி பாடி ஃபுல்லா அது வந்துடுது. இப்ப பிரபஞ்சம் பாக்குது உங்களை, இந்த எனர்ஜி பாடி ஃபுல்லா பாசிட்டிவிட்டியா இருக்கு, இந்த எனர்ஜி பாடி ஃபுல்லா லட்சக்கணக்கில் அபரிமிதமான செல்வமா இருக்கு. லைக் அட்ராக்ட்ஸ் லைக், அதை இழுத்துட்டு வரும் அப்படி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டூ அஃபர்மேஷன். ஸோ அஃபர்மேஷன் இந்த மாதிரி பண்ணுங்க. அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். சும்மா ஒரு 5 தடவை சொன்னாலே உங்களுக்கு செம ஜோஷ் ஆயிடணும் உங்களுக்கு. அப்படி சொல்லணும் அஃபர்மேஷன். மொனாட்டனஸா ஒரு ரோபோட் சொல்ற மாதிரி எனக்கு கிடைக்கப்பட்டு அது ஏதோ இது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ உயிரோட்டமா காதலிச்சு பண்ணணும் அஃபர்மேஷன். அப்போதான் அது பிரபஞ்சத்துக்கிட்டே போகாது, அது உங்களுக்குள்ள இறங்கும். உள்ள இறங்கி உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், உங்க தன்மையை மாற்றும். அது உங்க உடம்புலே தெரியும், உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சக்சஸ். உங்க அஃபர்மேஷன் நீங்க கரெக்டா மாட்டீங்க. நவ் வெயிட். பிரபஞ்சம் கரெக்டான நேரத்தில் நடிச்சு கொடுக்கும். ஸோ அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி நிறைய சிந்தனை செய்யுங்கள். இதை பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு அந்த அஃபர்மேஷன்லாம் ஒரு தடவை எடுத்து நம்ம எப்படி பண்ணோம், எது ஓகே இன்னில தான் இப்படி பண்ணி பாக்குறோம், அந்த மாதிரிலாம் அந்த சேஞ்ச் ஓவர் பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஓவர் தெரியணும். நான் கரெக்டா பண்றேனா இல்லையா அப்படின்றதுனா அப்போ மேனிஃபெஸ்ட் ஆனாதான் அப்படி இல்லை, உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியுதா. முதல்ல ஒரு மாதிரி பாரமா இருக்கும். இப்போ பாரம் இல்லை, இன்னும் நடக்கல, எதுவும் நடக்கல, பட் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இங்க மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். டக்கு 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 நடக்க ஆரம்பிக்கும். இங்க இருக்கிற பிளாக்கை நீங்க ரிமூவ் பண்ணணும், அப்போ இங்க கடை நடக்கும். ஸோ அதான், தட் இஸ் தி மேட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஸோ அதை பற்றி சிந்தனை செய்யுங்கள். இப்போ கூட நீங்க ஒரு அஃபர்மேஷன் ட்ரை பண்ணலாம். அதாவது என்ன அஃபர்மேஷன்னா, எஸ்எஸ் சேனல் எல்லா வீடியோஸும் செம்மையா இருக்குது, நான் வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போறேன், எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது, நான் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்கிறேன், நான் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டக்குனு அந்த பட்டன் அமுத்திட்டீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ சிம்பிள் அஃபர்மேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அது இப்பயே வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் கிளிக் பண்ணி எல்லாம் படிக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஓகே, நீ அதெல்லாம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பட் உங்க லைஃப்ல நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்க அஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பண்றோம், எது பண்றோம். நீங்க தினமும் காலையில சொல்றது மட்டும் அஃபர்மேஷன் இல்லை, நாள் முழுக்க மண்டக்குள்ளெல்லாம் ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, ஒரு நிறைய எண்ண ஓட்டங்கள் ஓடுது இல்ல, அதுக்கு நடுவுல பாருங்க சில அஃபர்மேஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். என்ன நினைப்போம், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் வேலை வந்து பிரச்சனையாயிட்டே இருக்கேன், அதுக்குள்ள டக்குன்னு இந்த இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இது வேணாம், எனக்கு இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இதுக்கு நானும் அதுக்கு எவ்வளவு அஃபர்மேஷன் பண்றேன், இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி நாள் முழுக்க ஓடிட்டு இருக்கோம்ல, இதுக்குள்ள இப்ப அஃபர்மேஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்னென்ன அஃபர்மேஷன் தெரியுமா, இது சரியில்லை, இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஒரே கஷ்டமா இருக்கு, இதெல்லாமே அஃபர்மேஷன். ஸோ அப்போ உங்க பிரபஞ்சம் இந்த எனர்ஜி பாடி தான் பாக்குது. ஓகே, இவன் என்ன ஆசைப்படுறான்னா, இது வேலைக்கு ஆகாதுன்னு ஆசைப்படுறான், இது நடக்காதுன்னு ஆசைப்படுறான், கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா அதுக்கு அப்படிதான் தெரியும். ஏன்னா அது எனர்ஜி பாடி தான் பார்க்கும். பிரபஞ்சம் எனர்ஜி பாடி தான், வைப்ரேஷனல் பாடி தான் பார்க்கும். ஸோ அதனால அதுல கவனமா இருங்க. அந்த நாள் முழுக்க மண்டக்குள்ள ஓடுறதுல எல்லாம் கவனமா இருங்க. உங்க அஃபர்மேஷனை உணர்வு பூர்வமா சொல்லி உங்க தன்மை அது மாத்துதா அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் சும்மா நீங்க ஒரு வாரம் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். சின்னதா தெரிய ஆரம்பிக்கும். அந்த சின்னதா தெரிய ஆரம்பிக்கும் போது, ஏய் ஆமாடா அப்படின்னு ஒரு நம்பிக்கை பொறுக்குதுல, அது இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சு இன்னும் கடைசியில மேனிஃபெஸ்ட் ஆகி முடிச்சிடும். அப்போ இது மாதிரி ஒரு 2-3 விஷயங்களை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஓகே, நவ் ஐ நோ வாட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன், என்னால் எது வேணாலும் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெனாவட்டெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நீங்கள் வளரணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தணும். ஸோ அதெல்லாம் பயிற்சி செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஃபார்வர்டு பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன்.